ஐயோ டோரா, என்ன காப்பாத்து டோரா. உங்க கண்ணுக்கு அந்த ஹைனா தெரியுதா? ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்கய்யா. ஐயோ டோரா, சீக்கிரமா இந்த பக்கம் வா டோரா. டே ஹட்டோரி, நீ நிஞ்சா தானடா, போய் காப்பாத்துடா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஆனா உன்னோட ஹெல்ப்பும் தேவைப்படும்டா சோமோ. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹட்டோரி. இது என் கடமை டோரா. நான் இருக்கிற வரைக்கும் டோரா பக்கத்துல எவனையும் விட மாட்டேன்டா. டேய் டோரேமான், பர்த்டேக்கு கேக் வேணும்னு சொல்லியிருந்தாங்களே, ரெடி பண்ணிட்டீங்களா? இதோ பண்ணிடுறேன் பென். கேக் மேக்கர் 2000. டேய் ஷின்சான், அங்க என்னடா பண்ற? டேய், இங்க பிச்சைக்கார ஒருத்தன் வந்திருக்கான்டா. ஏதாச்சும் சில்லறை கொடுத்து துரத்தி விடுறா. போக மாட்டான்டா. அடடடடா, இவனுங்க தொல்லை வேற. டேய், ஏன்டா பிசினஸ் டைம் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? இந்த 5 ரூபா எடுத்துட்டு கிளம்பு. டேய், நான் சாப்பிட வந்தவன்டா. ஓ, கஸ்டமரா? சாரி சார், நீங்க உள்ள போங்க. ஏய் ஷின்சான், கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதாடா? அந்த நைட்டெல்லாம் காசு இருக்கும்னு எனக்கு எப்படா தெரியும்? நீ இங்க கிழிச்சது போதும், போய் கிச்சன்ல வேலையை பாரு போ. என்ன சாப்பிடுறீங்க சார்? காஃபி. சுகர்? எனக்கு சுகர் வேணுமா இல்லையான்னு உனக்கு நல்லா தெரியும். காஃபில எலிபாசனத்தை கலந்துருவேன், மரியாதையா சொல்லு, சுகர் வேணுமா வேண்டாமா? சுகர் இல்லாம கொண்டு வா. இந்தாடா உன் காஃபி. டேய், இங்க வாடா. என்னடா? என்னதுடா இது? என்ன பாக்குறதுக்கு ஓனா மாதிரி இருக்குது? அது ஏன் காஃபில என்னடா பண்ணிட்டு இருக்குது? டே, அதான் ஓனா கிடக்குதுன்னு தெரியுதுல்ல, அதை எடுத்து கீழே போட்டுட்டு காஃபியை குடிக்க வேண்டியது தானடா. Why are you gay? என்னடா இதெல்லாம்? ஓவரா சவுண்டு விடுற. இது மட்டும் அண்ணங்காதுல விழுந்துச்சு. என்னடா பண்ணுவான் உன் அண்ணன்? டேய், என்னடா இங்க சத்தம்? காஃபில ஓனா கிடக்குதுன்னு. என்னது ஓனானா? யோ யோ யோ, என்னையா பண்ற? என்ன ஓனா பேசுது? யோ, காஃபிக்குள்ள கிடக்குதியா? என்னடா பேக்கரி நடத்துறீங்க? இப்போ என்னடா பிரச்சனை? யாரா அவன்? தெரியலண்ணே, ஏதோ ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆபா, யாருப்பா இது? சார், இங்க ஒரு பேக்கரியில ஃபுட்டுலாம் ரொம்ப மோசமா இருக்குது சார். காஃபில ஓனெல்லாம் போட்டு குடுக்குறானுங்க சார். நீங்க வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா? நான் வந்து பாக்குறதுக்கு அது என்ன உலக அதிசயமாடா? யோ, நீ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தானயா? ஆமாடா. வந்து இந்த கடைக்கு சீல் வைங்க சார். அடடடடா, இந்த நாய்ங்க தொலை தாங்க முடியலடா. அட்ரஸ் அனுப்புடா, வந்து தொலைகிறேன். அவன் வேலையை தானே பார்க்க சொன்னேன். டேய், எங்கடா இருக்குது? அதோ அங்க இருக்குதே பேக்கரி, அதான் சார். சரி, நான் பாத்துக்கிறேன். பீமு கிடைச்சிட்டா, பீமு கிடைச்சிட்டா. காட்டரு மாமாடா, காட்டரு மாமாடா. அண்ணா, அவன் பீம் இல்ல சுகர் சோமுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நாய் ஊரு வழக்கத்தை வேணும்னா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. காட்டரு மாமாடா. கிளம்புங்கடா ஹிமாச்சல் பிரதேசுக்கு. காட்டரு மாமாடா. அந்த நாயை எங்க போய் தேடுறது? எஸ்கியூஸ் மீ சார், இந்த நாய் எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? இவனை தாண்டா நானும் தேடிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க உன்னை தேடுற? ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்குது. பழைய கணக்கா? ஆமா, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆளுலாம் இல்ல. அவன் ரொம்ப மோசமானவன்.
அவனோட சக்திக்கு ஈடு கொடுக்க இந்த உலகத்துல எவனுமே இல்ல. என்னடா பில்டப் கொடுக்குற? எல்லா கதைக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சரை புடிச்சு வச்சாங்க. அந்த சரையில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி கடைசியா வெளியே வந்தேன். ஆனா அந்த சோட்டா பீமு அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து என்ன திரும்பவும் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய வாட்டி முயற்சி பண்ணேன். எல்லா வாட்டியும் தோல்வி மட்டுமே எனக்கு கிடைச்சது. என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளா அந்த சுகர் சோமு? அதான் நான் சொன்னேனே, எல்லா ஸ்டோரிக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்னு. இந்த ஸ்டோரி ஃபேக்கா கூட இருக்கலாம். என்னடா தேடுற? இந்த கிழிஞ்ச செருப்பு ஒன்று இருந்துச்சு, அதான் எங்க போச்சுன்னு பாக்குறேன். ஆமா, இவன் யாரு? இவன் தான் பங்கல் சிங்கோட பையன் ஹர்பஜன் சிங். அவன் எங்க இருப்பாடு வரைக்கும் தெரியுமா? அவனை ஏன் கையால கொல்லணும்டா. நீ வந்து அவனை கொல்ற வரைக்கும் நான் என்ன பூ பறிச்சுட்டோட இருப்பேன். அவனை என் கையால தான் கொல்லுவேன். சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஆடா ரிவர் போட்டு பாப்போம். யாருக்கு வருதோ அவங்களே கொல்லட்டும். ஓகேவா? சரி, ஆடா ரிவர். ஆடு. எஸ். ஓ காட் டேம் இட். டேய் பாதியா போட்டுக்கலாம்டா. சரி, முதல்ல அந்த நாய் எப்படி கண்டுபிடிக்கிறத? அவனை நம்மள தேடி வர வைக்கணும். எப்படிடா? ஒரு வழி இருக்குது. இப்படி எல்லாம் நல்ல மனுஷங்க இருக்கிறனால தான்டா மழை எல்லாம் பெய்யுது. இதுதான் லொகேஷனா? என்ன ஒருத்தனையும் காணோம். காட்டெருமமாடா. டேய், நீ சோட்டா பீமு தானே? இல்லங்க, நான் சுகர் சோமு. இல்ல, நீ சோட்டா பீமேதா. டேய் காட்டெருமை, நான் தான் அவன் இல்லைன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டியாடா? டேய் ஹர்பஜன் சிங், சந்தேகமே இல்லடா, இவன் சோட்டா பீமேதான்டா. ஐயய்ய, சொல்ல புரிஞ்சுக்காம யாரா இவனுங்க? டேய் என்னடா பண்றீங்க? டேய் வலிக்குதுடா. டேய் விட்டுருங்கடா. டேய் நான் தான் அவன் இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் போட்டு அடிச்சா என்னடா அர்த்தம்? டேய் சுகர் சோமு, நான் யாருன்னு தெரியுதாடா? ஐயோ, டேய் நின்னுடா. டேய், ஆமா, இவனுக்கு என்னாச்சு? போலியோ ஏதாவது வந்துருச்சா? இன்னும் எத்தனை பேர் வந்து நீ சோட்டா பீம் தானேன்னு கேட்டாலும் நான் சோட்டா பீம் இல்ல சுகர் சோமுன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக அடி வாங்குவேனே தவிர திருப்பி ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன்டா. அங்க யாருக்குறடா பேசிக்கிட்டு இருக்க? நாயே, டேய் விட்டுருங்கடா, வலிக்குதுடா. டேய் வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். டே ஹட்டோரி, என்னடா இதெல்லாம்? நீயும் இந்த நாயோட சேர்ந்து திருடெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? எப்பா பெண்ணு, நான் எல்லாம் ஒண்ணுமே பண்ணலடா. இவன் தாண்டா திருட சொன்னான். நீ ஏன்டா இவன் கூட சேர்ந்து